கார குழிப்பணியாரம் எப்படி செய்வது பார்க்கலாம். ஒரு பவுல் இட்லி மாவு எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம், கடுகு எடுத்துக்கோங்க. 4 வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், இஞ்சி, தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி வந்து மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் போட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு போடுங்க. கடலப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் போடுங்க. நல்லா செவந்து வரட்டும். நல்லா செவந்த உடனே வெங்காயம் அதில் போட்டு நல்லா வதக்குங்க. பச்சை மிளகாய், இஞ்சியும் போட்டுக்கோங்க. அதில் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்ச நாள் நல்லா வதக்கி கொடுங்க. கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. அதுலேயே நல்லா வதக்கி கொடுங்க. தேங்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். தேங்காய் போட்டு நல்லா வதக்கிட்ட உடனே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மாவில் எடுத்து போட்டுக்கலாம். தேங்காவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழி பணியாரத்தை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் தடவிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி தடவினா நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. நல்லா செவந்து உப்பியாக வந்துடுச்சு பாருங்கள். நல்லா பஃப்னு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ செவந்தெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன். மீதி இருக்க சுட்டு எடுத்துட்டேன். இதுக்கு கார சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.